டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் சேர்ந்தனூர் இடையிலான உயர்மட்ட பால பணிகளை ஆய்வு செய்ய வந்த பொது கணக்கு குழுவினரையும் மாவட்ட ஆட்சியரையும் முற்றுகையிட்ட மக்கள் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தனிவழி ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். என்ன நடந்தது? மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிகாரிகள் தரப்புல என்ன பதில் சொல்லப்பட்டது? கூடுதல் விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று பொது கணக்கு குழு சார்பில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த குழு சார்பில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பல்வேறு பணிகள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் இந்த பணிகளை இந்த குழுவானது ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள பில்லூர் கிராம பகுதிக்கு இந்த குழுவானது குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆன குழுவினர் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பில்லூருக்கும் சேந்தனூருக்கும் இடையேயான உயர்மட்ட தரைப்பாலம் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான பாலமானது கட்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் கட்டும் பணியினை இன்று செல்வ பெருந்தகை தலைமையான குழுவினர் இன்று ஆய்வு செய்ய சென்ற போது அந்த பகுதி மக்கள், பில்லூர் கிராமம் பகுதி மக்கள் இந்த குழுவினரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் ஒரு கோரிக்கையினை வைத்தனர். என்னவென்றால், இந்த பாலம் பகுதியானது இந்த பாலம் இந்த பார்த்தீங்கன்னா சுடுகாடு பாதை, அந்த பகுதி பில்லூர் கிராமத்திற்கு சொந்தமான சுடுகாடு வழிப்படையே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டியுள்ளதாகவும் எங்களை சுடுகாடுக்கு செல்வதற்கு வழி இல்லை எனவும் கேட்டு அந்த குழுவினரை கோரிக்கை மனுவினை வைத்து அந்த குழுவினரிடம் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் இந்த கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என உத்தரவாதம் அளித்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.